ஜாஃப்னா பயணத்தை ஸ்வீட்டாக முடிக்கணும் இல்லையா? கல்யாணமா? இல்லை நான் சின்ன பையன் தான். எத்தனை வயசு மாதிரி தெரியுது? 3500. சரி ஓகே, அதை கொடுங்க. கச்சான் பிஸ்கெட். அப்புறம் வேறு என்ன வித்தியாசமாக இருக்குது? பருத்தித்துறை தட்டை வடை. இங்கே டெய்லி 3 வேளையும் கூட போட்டு சாப்பிட்றாங்க. நான் எப்படி வாங்கணும், என்ன கருவாடு ஒன்றும் தெரியாது. ஏதோ கருவாடை கொடுத்தா சாப்பிட்ருவீங்க. 300 அடிக்கிறதுக்கு 250 ரூபா போட்டுருக்கு. இது 320 அடிக்கிறதுக்கு உங்களுக்கு 250 ரூபா போட்டுருக்குது. மட்டியா? சிப்பிக்குள்ளே இருக்கும் அதானே? 500 கிராம் 4000மா? சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் சாக்லேட் டைப் ஆஃப் கைன்னு சொல்லலாம். ஓ சூப்பர் க்ளீனாக இருக்குது. ஜாஃப்னா டவுனுக்கு ஒரு பாய் பாய். இனி எப்போ திரும்ப வரப்போகிறேன்னு தெரியல. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இலங்கையில் வடமாநிலத்தில் திருநெல்வேலி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கிறோம். நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்தில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு என்னோடய பர்த்டே, அதனால் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். முதலாவது நம்ம திருநெல்வேலிக்கு எதுக்காக வந்திருக்கிறோன்னா, வீட்டுக்கு போகும்போது ஏதாவது யாழ்ப்பாண பொருட்கள், யாழ்ப்பாண உணவுப் பொருட்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மார்க்கெட் வீடியோ போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? அப்புறம் அம்மாவை பார்த்துட்டு நான் ஊருக்கு போகும்போது திரும்ப வர ஏதாவது வாங்கிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால் அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தைக்காவது ஏதாவது போயிட்டு வாங்கிடலாம். அதுக்கப்புறமா ஜாஃப்னா டவுன் போயிட்டு அங்கே வேறு பொருட்கள்லாம் வாங்கலாம். வாங்க போகலாம். இப்போ காலையில் 9:45 டைம். திருநெல்வேலி பொதுச்சந்தையா, சென்ட்ரல் மார்க்கெட். அன்றைக்கி நான் உள்ளே ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு ஒரு தனியான வீடியோவை போட்டிருக்கிறேன். மார்க்கெட்டை பார்க்கணும், விலைவாசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க, அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறது தான் பெரிய டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போயிடலாம். அந்த அம்மாவோட கடை எங்கே இருந்துச்சுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் நான் மெயின் என்ட்ரன்ஸு. இல்லை அந்த பக்கமா? அந்த பக்கம்னு நினைக்கிறேன். பெரிய அந்த எல்இடி லைட்லாம் போட்டு பெருசாக ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே கூட அந்த யாழ்ப்பாண கைவினை பொருட்களாக, உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், பனை ஓலையிலே செய்யப்பட்ட நீத்து பெட்டி. எப்படி வேறு கரெக்டாக சொல்லிட்டேன்னா, புட்டை வைக்கிற நீத்து பெட்டின்னு சொன்னாங்க. பட் அதை கொண்டு போயிட்டு நமக்கு எதுவும் யூஸ் ஆகாது. நம்ம ஊரில் வேறு மாதிரி தான் புட்டை வைப்பாங்க. அந்த குழல் மாதிரி ஏதோ எவசில்வரில் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒவ்வொரு காய்கறியோட விலைவாசி என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்காய் வந்து 100லேருந்து 120. இங்கே தானா? இல்லை இந்த பக்கமா? இங்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ இருக்காங்க அம்மா. அம்மா வணக்கம். ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனேனே. இன்னும் சாப்பிடல, நான் ஊருக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் அந்த பாக்கெட்டை. வேறு என்ன எடுத்துகிட்டு போகலாம்? இந்த கருப்பட்டி கொடுங்க. இதுதான் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? பனங்குட்டானா? பனம் கருப்பட்டி. இது கொடுங்க. இது எப்படி ஒன்று கொடுப்பீங்களா? எவ்வளோ இது? 150 ரூபா. இதை கொடுங்க ப்ரோ. இந்த கருப்பட்டி நல்லமா? இதில் ஒரு 2 வாங்கிட்டு போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யாழ்ப்பாணத்து பனங்கருப்பட்டி. வேறு என்ன வாங்கலாம்? 2 போதும். வேறு வடகம் கொடுங்க. எவ்வளோ இது? 1300. 250 கிராமா? ஓகே, இதில் ஒன்று கொடுங்க. நாளைக்கு கிளம்புறோம்மா. வேறு ஒடியல்மா? அதை கொண்டு போய் என்ன பண்ணுறது? கூழ் காய்ச்சறதா? அப்படியோ? கூழ் எப்படி காய்ச்சறதுன்னு தெரியாது நமக்கு. ஒடியல்மா எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதில் எப்படி கூழ் காய்ச்சறதுன்னு நமக்கு தெரியல. அதனால் இந்த இதே கொடுங்க, கிழங்கே கொடுங்க. இதில் நல்லது எது அன்னைக்கு கொடுத்தது? யாழ்ப்பாணத்து கிழங்கு. அதுவே கொடுங்க. அதில் இன்னொன்று கொடுங்க ப்ரோ. அந்த அது வாங்கலாமா? இடியாப்பம் வைக்கிற தட்டு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இடியாப்பத்தட்டு. அதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தாவது யூஸ் ஆகும். இது இடியாப்பத்தட்டு. கொடுங்க. அதில் எத்தனை இருக்கு? 10. எவ்வளோ அது? சரி, அதில் ஒன்று கொடுங்க. நான் அன்றைக்கி சொன்னேன்ல திரும்ப வரேன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வந்தேன். இது என்ன? புளி, மோர் மிளகாய். இது எங்கேருந்து வருது புளி? தம்புலையிலேருந்து. அப்போ நம்ம ஊர் பக்கம் இருந்தால் வருது. இதை கொண்டு போயிட்டு இதில் எப்படி புட்டை வைக்கிறதுன்னு தெரியாது. அங்கே புட்டு சாப்பிட்றதே கம்மி தானே?
இங்கே டெய்லி 3 வேளையும் கூட புட்டு சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் புட்டே சாப்பிட்றது ரொம்ப குறைவு. ம், எலுமிச்சை ஊறுகாய் எவ்வளோம்மா? அம்மா துண்டு சீட்லலாம் எழுதி கணக்கு போடுறாங்க. கால்குலேட்டர்லாம் கிடையாது பாருங்க, சூப்பராக கணக்கு போடுறாங்க அம்மா. நீங்கள் ட்ரிப்லாம் வந்தீங்கன்னா திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு வந்தீங்கனாலே போதும், நிறைய பொருட்கள் வாங்கிட்டு போகலாம். யாழ்ப்பாணத்து உற்பத்தி பொருட்கள். ஸோ அங்கே மேலே தான் மரக்கறி மார்க்கெட் இருக்குது. 2500? ஓகே ஓகேம்மா, நன்றி, போயிட்டு வரேன், பாய். திரும்ப வந்தால் கண்டிப்பாக வரேன். கல்யாணமா? இல்லை நான் சின்ன பையன் தான். எத்தனை வயசு மாதிரி தெரியுது? 25 வயசு. ஓகேம்மா, பாய். இங்கே கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களா? ஆஹா, பார்க்கலாம். இப்போதைக்கு ஐடியா இல்லை, பார்க்கலாம். அம்மா கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் இப்போ தான் சின்ன பையனே, இங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருங்கிறாங்க. நமக்கு இப்போதைக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது. முடிஞ்ச அளவு ட்ராவல் பண்ணணும். இன்னும் எத்தனையோ கண்ட்ரி மிச்சம் இருக்குது. 5 கண்ட்ரி தான் அங்கே போயிருக்கேன். இன்னும் 190 கண்ட்ரி கிட்டக்கே இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஜாஃப்னா போகலாமா? ஜாஃப்னா மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இன்னும் உணவுப் பொருட்கள் ஏதாவது வாங்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு. வாங்க போகலாம். நுவரெலியா தம்புள்ள பக்கம் இருந்து காலையிலே லோட் அடிச்சுட்டு பெரிய பெரிய லாரியெல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டில் பொருள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஹோல்சேலும் இங்கே நடக்குது, ரிட்டைல் மட்டும் கிடையாது. திருநெல்வேலி ஜங்ஷன், இது வந்து பலாலி ரோடுங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து பலாலி போகிற ரோடு தான் இது. அதில் தான் அந்த திருநெல்வேலி அப்படிங்கிற சிட்டி இருக்குது. இப்போ நம்ம வந்து யாழ்ப்பாணம் நகரத்துக்குள்ளே இருக்கிற சத்திர சந்தி பக்கத்தில் இருக்கிறோம். கருவாட்டு கடை ஜங்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். இங்கே முன்னாடி தான் வந்து கருவாடு கடைகள் எல்லாம் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி கூட காட்டியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு கடைக்குள்ளே நம்ம போகலாம், போயிட்டு கருவாடு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்காத ஒரு விஷயம் கருவாடு தான். கிடைக்கும், பட் இங்கே மாதிரி வெரைட்டியாக கிடைக்காது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. உங்களை தான் தேடிட்டு வந்தேன், அப்புறம் கடையை மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன், என்ன கருவாடு கொண்டு போகலாம் நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாதுல்ல. சொல்லுங்கள், நான் என்ன கட்டாக கொண்டு போகலாம் ஊருக்கு? இது என்ன கட்டா? இது வந்து கட்டா பாறை என்றது. இது வந்து பாறை, கருங்கணி பாறை. இது வந்து கடலால் வந்து இந்த பச்சையாக கறி வச்சு சாப்பிட்றது. வந்து கருவாட்டு உகந்ததுன்னா கட்டா பாறை மட்டும்தான். இப்போ இது நல்லன்னு சொல்கிறீங்களா? இது எவ்வளோ கிலோ? இது வந்து கிலோ வந்து 3500 ரூபா. கிலோ 3500 ரூபா. இதில் இப்போ இது ஒரு பீஸில் எவ்வளோ இருக்கும்? ஒரு பீஸ் வந்து 100 அப்படி இருக்கு. 5 கிலோ 6 கிலோக்கும் இருக்குது. அவ்வளோலாம் வேணாம், எனக்கு இது ஒன்றும் போதும் இல்லை ப்ரோ. பாருங்கள் அது எவ்வளோ இருக்குன்னு வெயிட்டு போட்டு பாருங்கள். கட்டா பாறையா? இது வந்து கருங்கணி பாறை. எவ்வளோ? 3500. அதான ப்ரைஸு? சரி, ஓகே, அதை கொடுங்க. வேறு சுறா இருக்குன்னு சொன்னீங்க தானே? இதுவா? 3300 ரூபா. 3300. இது வந்து பத்திய தேவைக்கு வந்த சாமான். ஓகே, இது எவ்வளோ இருக்கும் ஒரு பீஸ்? 100 கிராம், 50 கிராம், அரை கிலோவும் இருக்குது, 1/4 கிலோவும் இருக்குது. பெரிய பீஸ் எடுத்தேன். எவ்வளோ வாங்கலாம் ப்ரோ? இது ரசதானே இது. எனக்கு தெரியல கருவாடு எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. இவர் யாழ்ப்பாணம் தான், ஆனால் கருவாடு எப்படி வாங்கணும்னு தெரியாது. சரி, அதில் ஒரு அரை கிலோ கொடுங்க. மாசி இருக்கு. இன்னத்தில் வீட்டில் கருவாடே சாப்பிட மாட்டீங்களா? கருவாடு சாப்பிட்டா சமைச்சு தானே சாப்பிடுவீங்க. ஆனால் எப்படி வாங்கணும், என்ன கருவாடு ஒன்றும் தெரியாது. ஏதோ கருவாடை கொடுத்தா சாப்பிட்ருவீங்க. இதே நம்ம ப்ரோ நல்லா இருக்கே. பார்க்க நல்லா இருக்கு. என்ன கருவாடுன்னு தெரியும். இது என்ன கருவாடுன்னா? தலப்பத். இதுலேயே ஒரு பீஸ் கொடுங்க. 1 கிலோ 5000. எனக்கு அவ்வளோ வேணாம், சின்ன பீஸ் கொடுங்க. எனக்கு ஒரு 250 இருந்தாலும் போதும், சும்மா டேஸ்ட் பண்ணுறதுக்காக. மாசித்தூள் இருக்குது. ஓ, இறால் சம்பல். இது நல்லா இருக்கு. இறால் சம்பல்னா இது அந்த சின்ன கூனி, சென்னா கூனியா? இது ஓ சூப்பர் க்ளீனாக இருக்குது. 250 கிராம் 1000 ரூபாய். ப்ரோ இது வாங்கலாமா இல்லை சம்பளாவே கொண்டு போயிடலாமா? பரவாயில்ல, அந்த சம்பளை கொடுங்க. இது கூட கிடைக்கும் நம்ம ஊரில், பட் இந்த அளவு க்ளீனாக இருக்காது, ஆனால் கிடைக்கும். அது அந்த சம்பல் கிடைக்காது. இது கூட வேறு என்ன ப்ரோ? கருப்பட்டி வாங்கிட்டேன். இங்கே ஒரு அம்மா கிட்ட வாங்கினேன்.
அன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக ஒரு நெத்தலி வச்சுருந்தீங்களே, பேபி நெத்தலியோ ஏதோ சொன்னீங்க. இதுவா இல்லை வேறு எதுமா? அது மற்றது முடிஞ்சுது. ஓகே, சின்ன நெத்தலி வாங்கிட்டு போகலாம். பேபி நெத்தலியா? சின்ன பசங்களுக்கு இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. இது என்ன மீன்? தொண்டன், யாழ்ப்பாணம் சுட்டு கருவாடு. என்னது? தொண்டன். தொண்டன் தொண்டன். இந்த கருவாடு பேர் தொண்டனா? தொண்டன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸு வந்து 3500 நம்பரும். உப்பு வராது. 1 கிலோ 3500 ரூபாயா? உப்பு போடாத கருவாடாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், க்ளீனாக இருக்குது. மட்டியா? ஆ, சிப்பிக்குள்ளே இருக்கும் அதானே? 500 கிராம் 4000மா? நல்லா தான் இருக்கும் அதுவும். இது என்ன ப்ரோ? பூண்டு. பூண்டு ஊறுகாய். ஓ, சுடுதண்ணிக்காய் போட்டிங்கன்னா அப்படியே கலண்டுருங்க. இந்த முண்டு சுடுதண்ணியில் போட்டால் முள்ளு மட்டும் கலண்டு வந்துடுமோ? பொறிச்சிட்டு புட்டோட சாப்பிட்டா அந்த மாதிரி. ஓகே, அதுலேயும் கொடுங்க எனக்கு ஒரு 250 கொடுங்க. இந்த பாருங்க, கணவாய் கருவாடு வச்சுருக்காங்க. 9000 ரூபாய். 500 கிராம் 9000 ரூபா. வேறு என்ன ப்ரோ யாழ்ப்பாணத்தில் வித்தியாசமாக கிடைக்கிற கருவாடு? கட்டா தான் இல்லை? ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். தொண்டன் 900 ரூபாய்க்கு இருக்கா? ஓகே, இது போதும். இப்போ பில்லை போடுங்க. பெருசாக ஒரு அமௌண்ட்டை சொல்ல போகிறாரு ப்ரோ. நம்ம வாங்கின தலப்பத் கருவாடை அண்ணா பீஸாக வெட்டியே கொடுக்குறாரு. சூப்பராக இருக்குல்ல? அப்படியே மீனை விட கருவாடு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அது விலை கூடி நல்லா இப்படி பேக் பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லாத்தையுமே இதே மாதிரி தான் கொடுப்பீங்களா? கஸ்டமர் கேட்குற மாதிரி. ஓகே, சீசன் டைம் தானே, சீசன் டைமுக்கு வழியே தான் கொண்டு போவாங்க. ஆமாம், இப்போ நானே வந்து தூரமாக இருக்கிறதுனால தானே வாங்கிட்டு போகிறேன். வெயிலில் காய போடுறது. வெயிலில் காய போடுறது. உப்பு இல்லையா? அந்த கருவாட்டுக்கு உப்பு வரும். உப்பு குறைவாக போட்டிருக்கனால தான் அது விலை கூட. அப்போ ரொம்ப நாளைக்கு இருக்குமா அது? விலை கூட இல்லை. இம்பார்ட்டன் கருவாடு இருக்குது. அவலில் போடுற கருவாடு இருக்குது. அவலில் காய அதெல்லாம் விலை கூடாது. 2300 அதிக உப்பாக இருக்கும். அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கருவாடு, இந்த கட்டாப்பாறை வந்து வெயிலில் காய போகிறனால அது கொஞ்சம் விலை அதிகமாக, கொஞ்சம் பெருமதி கூடன்னு சொல்கிறாங்க. சில கருவாடு அவனில் போட்டும் காய வைப்பாங்களாம், அது விலை குறைவு. ஊர் கருவாடு உள்ளூரில் பருத்தித்துறை பக்கமாக கிடைக்கிற கருவாடை எப்பயுமே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாரு. பாருங்கள், தலப்பத் கருவாடை அழகாக பீஸாக வெட்டி கொடுத்துட்டாரு. இனி சமைக்கிறதுக்கு ஈஸி தான் இல்லை, கொண்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சிடலாம். நான் நினச்சேன் அப்படி தான் கொடுப்பாங்கண்ணே, பட் துண்டு துண்டாக வெட்டி தான் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வெட்டிடுங்க. இதை பாருங்க, இந்த பெருசாக இருந்துச்சுல்ல கட்டா, பீஸாக வெட்டின உடனே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 1 கிலோ இது. ஆமாம், 1 கிலோ இருந்துச்சுல்ல. சுறா இது நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், அங்கே கிடைக்கும் ஊரில். ஓ, பால் சுறான்னு சொல்லுவாங்க, அதுதானே அது? புதுசாக குழந்தை பிறந்த பெண்களுக்கு வந்து அது நல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தியமா அப்படின்னா அரைக்கிறதா? ஓ, தெரியல, எனக்கு தெரியல அப்படின்னா. ஓகே, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கருவாடை வாங்கிட்டு அடுத்து எங்கே போகலாம் ப்ரோ? ஜாஃப்னா மார்க்கெட்டுக்குள்ளே போகலாமா? அங்கே போயிட்டு வேறு ஏதாவது வாங்கலாம். சரிண்ணா, நன்றி, போயிட்டு வரேன். ஓகே, திரும்ப வந்தால் வரேன். ஓகேங்க, கருவாடு வாங்கிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு $30, 9200 கணக்கு வந்துச்சு. 250 பரவாயில்ல, எப்போயாவது தானே வாங்குகிறோம், நமக்கு அதிகமாக கிடைக்காத பொருள் தான் இது. என்னோடய பேர்த்டே எப்போன்னு சொல்லலை பாருங்கள், August 1
ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் என்னோடய பர்த்டே. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள். இப்போது ஜாஃப்னா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். என்ன மரக்கறி சந்தையா இதோட பேர்? அப்படி தான் நினைக்கிறேன். அன்னைக்கு கூட இங்கே தான் வந்தோம். இங்கே ஒரு அண்ணா இருந்தார், அவர்கிட்ட தான் அன்னைக்கு ப்ரைஸ்லாம் கேட்டிருந்தோம். அவர் இருக்காரான்னு தெரியல. இந்த கடை தான். ப்ரோ என்ன வாங்கலாம்? வடகம் இருக்குது, வடகம் வாங்கிட்டோம். இந்த ஒடியலும் வாங்கிட்டோம். இதெல்லாம் என்னது? பிஸ்கெட்டு, கருப்பட்டி வாங்கிட்டோம். இதை தான் சொன்னேன் நான். இதாக இருக்குது பாருங்க, பனங்கற்கண்டா இல்லையே, பனங்குட்டான், கற்கண்டுன்னு போட்டிருக்காங்க. என்ன எடுக்கலாம் ப்ரோ சொல்லுங்கள். நான் அவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அதுவும் அந்த கச்சான் பிஸ்கட்டா, அதை எடுங்க. யாழ்ப்பாணத்தோட ஒரு முக்கியமான பிஸ்கெட். இங்கே மட்டும் தான் கிடைக்கும். அது நிலக்கடலை இருக்குது, வேர்க்கடலை, பீனட், அது போட்டு பண்ணின ஒரு பிஸ்கட், உள்ளூர் பிஸ்கெட். 2 சைஸில் இருக்கா? ஏதாவது எடுங்க. அந்த பெருசு எடுங்க. கச்சான் பிஸ்கெட். அப்புறம் வேறு என்ன வித்தியாசமாக இருக்குது? இது எடுங்க. எள்ளுருண்டையா? அது என்ன ப்ரோ பிங்க் கலரில் இருக்கு? சோளம் பொரி உருண்டை. ஓகே, அதுலேயும் 2 பாக்கெட் எடுங்க. ப்ரோ அந்த இதை எடுங்க, பனங்குட்டான். இதுதான் அந்த அம்மாட்ட கேட்டேன் திருநெல்வேலி மார்க்கெட்டில். அவங்க பெருசு தான் இருக்குனாங்க. பனங்கருப்பட்டி தான், அதே வந்து சின்னதாக இங்கே பாருங்க, சின்னதாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த இருக்குது பாருங்க, பருத்தித்துறை வடையா? பருத்தித்துறை தட்டை வடை. கடையில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு மா இருக்குங்க, சத்து மாவா? கடலை மா. அதில் என்ன ஸ்வீட் மாதிரி ஏதாவது போட்டிருக்குமோ? அதுக்கப்புறமா கடலையெல்லாம் இருக்குது. இது வந்து எள்ளுருண்டை. இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. மிக்சர் ஐட்டம்லாம் இருக்குது. இது வந்து கச்சான் பிஸ்கட், நிலக்கடையில் செஞ்ச, பீனட்டில் செஞ்ச பிஸ்கெட். கச்சான் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாஃப்னால. இது எங்கேருந்து ப்ரோ வருது? யாழ்ப்பாணம் தானே? இதுதான் ப்ரோ. இது தெரியுமா உங்களுக்கு? நைஸ். சோளம் பொரி உருண்டை, கச்சான் பொரி உருண்டையா ப்ரோ? இதுலேயும் ஒன்று கொடுங்க. ஓகே ப்ரோ. பாருங்க, இது 400 அடிச்ச வடை உங்களுக்கு 300 போட்டுருக்குது. ஓகே. இது 300 அடிச்சதுக்கு 250 போட்டுருக்கு. இது 320 அடிச்சதுக்கு உங்களுக்கு 250 போட்டுருக்குது. அதோட இதெல்லாம் 280 அடிச்ச கச்சான் பிஸ்கெட் கிடைக்கலாம் உங்களுக்கு 250 அப்படி போட்டுருக்கு. ரெண்டுக்கும் 500 ரூபா. இந்த இடத்துல இந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல மட்பாண்டங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு கடை இருக்குது. அதே மாதிரி இந்த பனையில் பண்ணுற இடியாப்பத்தட்டு, நீத்துப்பெட்டி, இந்த மாதிரியான பொருட்கள் கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது ப்ரோ. நம்ம அங்கே அந்த நீத்துப்பெட்டியும் இடியாப்பத்தட்டு மட்டும்தான் பார்த்தோம். பட் இங்கே பாருங்கள், பனையில் பண்ணுற சுலகு, தொப்பி, நிறைய விஷயம் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த இடம் கரெக்டாக அந்த சத்திர சந்தி பக்கத்துலேயே தாங்க இருக்குது. அதோ அங்கே வலது பக்கமாக சந்தி இருக்குது. அப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒழுங்கை மாதிரி உள்ளே போகுது. அதுக்குள்ளே தான் இந்த உள்ளூர் உற்பத்தி கடைகள் எல்லாம் இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம கிளம்பலாமா? தேவையான அளவு ஸ்வீட்லாம் வாங்கியாச்சு. ஜாஃப்னா டவுனுக்கு ஒரு பாய் பாய். இனி எப்போ திரும்ப வரப்போகிறேன்னு தெரியல. அடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ ஐஸ்கிரீம் போயிட்டுருக்குறோம். ஜாஃப்னா பயணத்தை ஸ்வீட்டாக முடிக்கணும் இல்லையா? வாங்க போய் ஒரு ஐஸ்கிரீமை போட்டுட்டு அப்படியே இந்த வீடியோவை முடிக்கலாம். இப்போ நம்ம யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் ரியோ ஐஸ்கிரீம் அப்படிங்கிற கடைக்கு வந்துருக்குறோம். நல்லூர் கந்தசுவாமி கோயில் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. காலையிலே 11:30 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். ஜாஃப்னால தப்பு இல்லை, எந்த டைம் வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா வெயில் அப்படி இருக்கும். ப்ரோ என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஐஸ்கிரீம் உண்டு. அப்புறம் சாக்லேட் சண்டே. அப்புறம் இந்தியாவோட பீம் யூபிஐ கூட இங்கே ஒர்க் ஆகுது. யூபிஐ
கூகுள் பே எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவில் ஒர்க் ஆகும். இங்கே இருக்கிற லங்கா கியூஆரோட அதை மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டோக்கன் எடுத்துகிட்டு இங்கே போய் கொடுக்கணும். கொடுத்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு வாசம் வருது ப்ரோ. என்னது எல்லா ஐஸ்கிரீம் வாசமும் மிக்ஸ் ஆகி. ஓகே, நம்மளோட ஆர்டர் வந்துருச்சு. என்னோட சாக்லேட் சண்டே அப்புறம் காஃபி ஐஸ்கிரீம். நான் எங்கே போனாலுமே சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஆர்டர் பண்ணுவேன். சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் சாக்லேட் டைப் ஆஃப் கைன்னு சொல்லலாம். ப்ரோ வந்து வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுவார். அன்றைக்கி ஏதோ ட்ரை பண்ணிங்களே, கித்தூள் ட்ரை பண்ணிங்க. இன்றைக்கி காஃபி ட்ரை பண்ணுறாரு. நான் எங்கே போனாலும் ஒரே ஃப்ளேவர் தான், சாக்லேட் தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு அது சாக்லேட். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. யாழ்ப்பாணத்தை விட்டு கிளம்ப போகிறேன். அடுத்ததாக நம்ம ஒரு நாட்டுக்கு பயணம் பண்ண போகிறோம். ஒரு நல்ல சீரீஸாக அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இலங்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்குது. எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். பாய்ங்க.